வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அருண் மாதேஸ்வரன் டைரக்ஷனில் தனுஷ் நடிப்பில் பொங்கல் ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆகிருக்கிற கேப்டன் மில்லர் படத்தோட ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். படத்தோட கதையை பற்றி பார்த்தீங்கன்னா, இது ஒரு சுதந்திரத்துக்கும் முன்னாடி நடந்த ஒரு கதை. இந்தியாவில் இருக்கிற ஒரு கிராமத்தில் பிறந்து வளர்ந்த படத்தோட தனுஷ் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு கீழே இருக்கிற ராணுவத்தில் ஒரு ராணுவ வீரராக வராரு. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இந்திய மக்களை அடிமைப்படுத்தி வச்சுட்டு இருந்த அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் இந்தியாவில் கிடைக்கிற விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாத்தையும் கடத்தி எடுத்துட்டு போய் அவங்க நாட்டில் பத்திரப்படுத்துறாங்க. அப்படி பண்ணும்போது தனுஷோட கிராமத்தில் இருக்கிற ஒரு கோவிலுக்கு கீழே விலை உயர்ந்த ஏதோ ஒரு பொருள் இருக்கான்ற தகவலை வச்சு அந்த கிராமத்தில் இருக்கிற மக்களை அப்புறப்படுத்தி அந்த கிராமத்தை அழிக்கணும்னு முடிவு பண்றாங்க. அப்படி நடக்கிற சண்டையில பிரிட்டிஷ்காரனை எப்பவுமே எதிர்த்து போராடுற ஒரு போராளி, அதாவது தனுஷோட அண்ணனா வர்ற சிவராஜ்குமார் அந்த சண்டையில இறந்து போறாரு. நம்ம அண்ணன் இறந்து போனதுக்கு நாமளும் ஏதோ ஒரு விதத்துல காரணம்ன்றதாலையும் வேற ஒரு நாட்டுக்காரன் இந்த நாட்டுக்குள்ள வந்து இந்த மண்ணையும் மக்களையும் ஆட்சி பண்றது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற வளங்களை திருடி எடுத்துட்டு போறான். ஆனா அந்த கவர்மெண்ட்டுக்குள்ள தான் நம்ம அடிமையா வேலை செஞ்சுட்டு இருக்கோம்ன்ற குற்ற உணர்ச்சி அதிகமாகி பிரிட்டிஷ் ராணுவத்தை விட்டு வெளியே வராரு. வெளியே வந்த தனுஷ் எப்படியெல்லாம் பிரிட்டிஷ் ராணுவத்தை எதிர்த்து போராடுறாருன்றதான் படத்தோட கதை. படத்தோட பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல படத்தோட டெக்னிக்கல் டீம். சுதந்திரத்துக்கு முன்னாடி நடக்கிற கதை அண்ணும் போது கேமரா ஒர்க்கு ரொம்ப முக்கியம். அது ரொம்ப தத்ரூபமாக ரொம்ப அழகாக படம் பிடிச்சிருக்காங்க. அடுத்து லைட்டிங். சும்மா கலர்ஃபுல்லாலாம் காட்ட முடியாது, ஏன்னா அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் டல் அடித்த டோன்லேயே இருக்கணும். அதனால நிறைய இடங்கள்ல நேச்சுரலாக சூரிய வெளிச்சத்தையே யூஸ் பண்ணியிருக்காங்க. அது நல்லா இருக்கு. அதே மாதிரி ஹார்ட் ஒர்க். ஒரு கிராமத்தையே ரொம்ப தத்ரூபமாக உருவாக்கியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. இன்னொரு பக்கம் காஸ்டியூம் டிசைன் அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ்னா அது டெக்னிக்கல் டீம்னு தாராளமாக சொல்லலாம். அடுத்ததான் சிவராஜ்குமார், கன்னட சினிமாவோட சூப்பர் ஸ்டார். ஒரே ஒரு கேள்வி தான், எதுக்கு இந்த மனுஷன் இத்தனை வருஷமா தமிழ் சினிமாவில் நடிக்கலான்றது மட்டும்தான். சுமார் 125 படங்கள் பண்ணியிருக்காரு. லெஜண்ட், செம்மையான பெர்ஃபார்மரு, அதுக்கேற்ற மாதிரி செம்மையான ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. பிரிச்சு மேய்ஞ்சிருக்காரு. 2 கெட்டப்ல வராரு, மீசையோட மீசை இல்லாம. மீசையோட வர்றதுல செம்மையா மாஸ் பண்ணியிருக்காரு. படத்தோட நெகட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல படத்தோட கதை. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக், டீசர், ட்ரெய்லர் வரும்போதே இது ஒரு பிரிட்டிஷ்காரனை எதிர்த்து போராடுற ஒரு போராளி சம்மந்தப்பட்ட படம்னு தெரிஞ்சு போச்சு. அதை தாண்டி இந்த படத்தில் என்ன இருக்கு போகுது அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட பார்த்தா அங்கே தான் டைரக்டர் டெஸ்ட் வைக்கிறாரு. நீ என்ன இருக்குன்னு எதிர்பார்த்தியோ அதை அப்படியே உன்னை ஏமாத்தாம வச்சிருக்காரு. ஹீரோ பிரிட்டிஷ்காரனை எதிர்த்து போராடுறாரு. ஏன்டா இதெல்லாம் விஜயகாந்த் காலத்தில் ஆரம்பிச்சு RRR ராம்சரண் வரைக்கும் துவச்சு போட்ட கதை. சுதந்திரத்துக்கு அப்புறமா நாட்டு மக்கள் எத்தனை பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க, அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியலையாடா? பார்டர் பிரச்சனைனா பாகிஸ்தான்காரன் இல்லை, ஆண்ட பிரச்சனைனா பிரிட்டிஷ்காரன் இல்லை. 50-60 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டுட்டு போன பிரிட்டிஷ்காரனை பிடிச்சி இன்னுமாடா தூங்கிட்டு இருப்பீங்க? அடுத்தத படத்தோட ஹீரோயின் பிரியங்கா மோகன். சாஃப்டா 4 படம் நல்லா தான் பண்ணிட்டு இருந்துச்சு. அதை பிடிச்சி கையில் கன்னை கொடுத்து யூட்டன் அடித்து ரத்த காட்டு ஏரியா மாற்றி வச்சிருக்கானுங்க. தனுஷுக்கு ஜோடியாக போடணும், அதனால போட்டு வச்சிருக்கானுங்க. அடுத்தத படத்தோட மியூசிக் ஜேவி பிரகாஷ். தனுஷ் ஜேவி காம்போல ஆடுகளும் அசுரன் மாதிரி இருக்கும்னு எதிர்பார்த்தா மாறன் வாத்தி மாதிரி இந்த அண்ணன் தூக்கி போட்டிருக்காரு. டிசப்பாயிண்டட். அடுத்தத படத்தோட டைரக்டர் அருண் மாதேஸ்வரன். ராக்கி, சாணி காகிதம்னு 2 படம் எடுத்திருக்காரு. ஆனால் அந்த 2 படமும் எந்த ஆடியன்ஸ்க்கு எடுத்தாருன்னு அவருக்கே தெரியாது. அட்லீஸ்ட் இந்த படமாச்சும் தனுஷ் ஃபேன்ஸுக்குன்னு சொல்லிக்கலாம். படம் ஃபுல்லாக ரத்த கல்லறியாக இருந்தால் எவன்டா படம் பார்ப்பான்? இவர் பண்ண ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் ஓடுறத பொறுத்து இதோட முன்னாடி பார்த்து பின்னாடி பார்த்து எடுக்கிறேன்னு சொன்னார். நல்ல வேலை தப்பிச்சோம், எடுக்க மாட்டார். ஏன்னா இந்த படம் ஓடினா தானே. அடுத்தத படத்தோட ஸ்டன்ஸு. இந்த படத்தோட ஸ்டன்ஸ் பற்றி சொல்லி ஆகணும். திலீப் சுப்ராயன் நல்லா தான் இருக்கு, நல்லா தான் இருக்கு. அதுக்கு எவ்வளோ நேரம் ரண கொடுறோம், அழுத்து போச்சு. இன்னொரு பக்கம் இது 1947க்கு முன்னாடி நடக்கிற படம்ன்றதால இந்த சினிமாட்டோகிராஃபி, ஆர்ட் ஒர்க்கு, லைட்டிங் எல்லாமே அந்த டோனியை அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி வச்சுருக்காங்க. ஆனால் இந்த ஃபைட் சீன்ஸ் மட்டும் 2023 ஷூட் பண்ணி இந்த ஃபுட்டேஜ் எடுத்துன்னு போய் அங்கே சொருவி வச்சுருக்கானுங்க. ஏண்டா 1947க்கு முன்னாடி சண்டை காட்சிகள் எப்படியாடா இருக்கும்? கொஞ்சமாச்சும் ஃபைட் சீன்ஸ் எல்லாம் அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி தத்ரூபமாக எடுக்கணுமா இல்லையாடா? அநியாயம் பண்ணுறீங்களாடா. இன்னொரு பக்கம் இந்த ராக்கெட் லான்ச் மிஷின் கன்னு, எப்பா சாமி போதுண்டா, எத்தனை படத்தெல்லாம் வச்சு சாகடிப்பீங்க? யாராவது அவங்ககிட்ட சொல்லி தடுத்து நிறுத்துங்களேண்டா என்ற மாதிரி கடுப்பான சீனு. நீ வெறும் கையால் போய் ஒரு 1000 பேரை கூட அடிச்சுட்டு வா, எந்த பிரச்சனையும் இல்லை, ஒத்துக்கிறோம். ஆனால் அந்த மிஷின் கன்னு மட்டும் வேணாண்டா டே. அடுத்தத படத்தோட ஹீரோ தனுஷ். 2020 கர்ணன்னு ஒரு ஹிட்டு, அதுக்கப்புறமா திருச்சிற்றம்பலன்னு ஒரு சுமாரான ஹிட்டு. மற்றது எல்லாமே அட்டர் ஃப்ளாப்பு. சரி, மறுபடியும் கர்ணன் அசுரன் மாதிரி ஒரு பயங்கரமான வெறித்தனமான ரெக்கார்டான படம் பண்ணலான்னு இந்த படம் பண்ணியிருக்காரு. ஆனால் படம் இவரை பண்ணிடுச்சு. கர்ணன் அசுரன் படங்கள்லாம்
கண்டென்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும், இன்னொரு பக்கம் வயலன்ஸும் ஸ்ட்ராங்காக இருக்கும். இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு எமோஷ்னல் அதை விட ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் இங்கே அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. இன்னொரு பக்கம் அவருடைய நடிப்பு, அந்த படங்களில் என்ன பண்ணாரோ அதையே தான் இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. கதைக்கெல்லாம் மட்டும்தான் வேற. அந்த நடிப்பை தான் ஆல்ரெடி பார்த்துட்டோமே, மறுபடியுமா அது எப்படி ஓயாமல் பார்க்கறது? பொங்கலுக்கு தனுஷ் படம் பார்க்கணுன்றதை தாண்டி ஃபேமிலியோட ஒரு ஜாலியான படம் பார்க்கணுன்னு தான் ஆடியன்ஸ் ஆசைப்படுவாங்க. ஆனால் புதுசாக பண்ணுறேன், போராளியாக பண்ணுறேன், பரோட்டா மாவை பேசுகிறேன்னு ஃபேமிலி ஆடியன்ஸே உள்ளே வரக்கூடாதுன்னு இப்படி ஒரு படம் கொடுத்துருக்காரு. கொடுமை. மொத்தத்தில் இந்த படம் எப்படி தாண்டா இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கேப்டன் மில்லர்ன்றதை கேப்டன் ஹிட்லர்னு வச்சுருக்கலாம். படம் பார்க்க போன ஆடியன்ஸை உள்ளே கூட்டு போய் ஒரு குடோனில் அடைச்சி ஊமை குத்தி பொழைச்சி போன வெளியே விட்ட மாதிரி பின் ட்ராப் சைலண்ட்டாக படம் பார்த்துட்டு போயிட்டுருக்கான். கேப்டன் மில்லர் ஃபெயிலர்.